अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु नहमदुहु व नसल्ली अला रसूलिहिल करीम अल्लाहुम्मा सल्ली अला मुहम्मदिन शम्सिल अंबियाइ बदरिल मुरसलीन व कुतुबिल औलियाइ व इफ्तिखारिल मुत्तकीन व ताजुल उम्मति शफीइल मुज़निबीन शफीइ यौमल क़ियामति अल्लाहु या हादी रदीना बिल्लाहि रब्बन व बिल इस्लाम दीनन व बि मुहम्मदिन सल्लल्लाहु अलैहि वसल्लम नबिय्यन व रसूला व बि मुहिय्यिद्दीन अब्दुल क़ादिर जीलानी शेख मुर्शिदा अल्लाहुम्मा सल्ली अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिन व बारिक व सल्लिम अलैहि। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। अम हसिबत अन्ना अस्हाबल कहफ़ी वर्रक़ीमी कानू मिन आयातिना अजबा। अल्लाहुम्मा सल्ली अला मुहम्मदिन हत्ता ला यबक़ा मिन सलवातिक शैउन व बारिक अला मुहम्मदिन हत्ता ला यबक़ा मिन बरकातिक शैउन व सल्लिम अला मुहम्मदिन हत्ता ला यबक़ा मिन सलामिक शैउन बिरहमतिक या अरहमर राहिमीन। அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி ஆரம்பம் செய்கிறோம். சாந்தியும் சமாதானமும் எம்பெருமான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் அனைவர்கள் மீதும் அம்பியாக்கள், அவுலியாக்கள், குத்துபுகள், கௌசுகள், குறிப்பாக இங்கு குழுமியிருக்கிற நம் அனைவர்கள் மீதும் இறைவனின் வற்றா பெருங்கருணை என்றென்றும் குறைவின்றி பொழியட்டுமாக என பிரார்த்தித்த பின்னால், கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரித்தான சகோதரர்களே, பெரியவர்களே, 1446வது ஹிஜ்ரி ஆண்டின் புனித ரமலான் மாதத்தின் 13வது தராவீஹ் நிறைவேற்றிருக்கிறது. அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா புனிதமான இந்த மாதத்தில் பகல் காலங்களில் நோன்பு வைப்பதற்கும் இரவு காலங்களில் நின்று வணங்குவதற்கும் அல்லாஹ் தௌஃபீக்கு செய்தான். பகல் காலத்து நோன்புகளிலேயும் இரவு காலத்து வணக்கங்களிலேயும் ஏற்பட்டிருக்கிற குற்றம் குறைகளையெல்லாம் அல்லாஹ் பெருந்தன்மையோடு மன்னித்து கபூல் செய்து கொள்ளுவானாக. மீதம் இருக்கிற நாட்களில் பகல் காலத்து நோன்புகளையும் இரவு காலத்து வணக்கங்களையும் இன்ன பிற இபாதத்துகளையும் குறைவு இல்லாமல் செய்கிற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருளுவானாக. இந்த ரமலானை நமக்கு மறுமையில் சாதகமாக சாட்சி சொல்லுகிற ரமலானாக அல்லாஹ் ஆக்கி தந்தருளுவானாக. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு சூரத்துல் கஹ்ஃப் என்கிற அத்தியாயம் இன்றைக்கு ஓதப்பட்டது. அது இன்னும் நிறைவு பெறவில்லை. ஆனால் கஹ்ஃப் வாசிகள் சம்பந்தப்பட்ட, குகை வாசிகள் சம்பந்தப்பட்ட எல்லா வசனங்களும் ஓதி முடிக்கப்பட்டு விட்டன. இனிமேல் மிச்சம் இருக்கிறதில் வேறு வேறு செய்திகள் பேசப்படுகின்றன என்கிற காரணத்தால் நாம் இன்றைக்கு அந்த கஹ்ஃப் வாசிகள் சம்பந்தமாக அல்லாஹ் சொல்லுகிற செய்தி என்ன, அதில் நமக்கு சில படிப்பினைகள் இருக்கின்றன, அதையும் நாம் தெரிந்து கொள்ள கடமைப்படுகிறோம் சகோதரர்களே. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, முதலில் இந்த அத்தியாயம் குறித்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சில செய்திகளை, சில நபிமொழிகளை நாம் கவனத்தில் கொள்ள கடமைப்படுகிறோம். அபூ உமாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தர்தீபுல் ஆமாலிலே இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நபிமொழி, நபி சொன்னார்கள், மன் கரஅ சூரத்துல் கஹ்ஃபி யௌமல் ஜும்மா, ஜும்மா நாளில் வெள்ளிக்கிழமை அன்று யார் சூரத்துல் கஹ்ஃபை ஓதுகிறாரோ, ஃபஹுவ மஅசூமுன் ஸமானியத்த ஐயாமின் மின் குல்லி ஃபித்னத்தின், அனைத்து விதமான குழப்பங்களிலிருந்தும் 8 நாளைக்கு அவர் பாதுகாக்கப்பட்டவர். அதாவது அடுத்த ஜும்மா வருகிற வரைக்கும் பாதுகாக்கப்பட்டவராக அவர் இருக்கிறார்.
ஃபயின் ஹரஜத் தஜ்ஜால் உசிம மென்ஹு, அந்த 8 நாட்களுக்குள் தஜ்ஜால் வந்தாலும் அந்த குழப்பத்திலிருந்து ஒரு பாதுகாக்கப்படுவார் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னொரு செய்தி, அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸஹீஹ் முஸ்லிமிலே இந்த செய்தி ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி சொன்னார்கள், மன் ஹஃபில அஷர ஆயாத் மின் அவ்வலி சூரத்துல் கஹஃப், சூரத்துல் கஹஃப் என்கிற அந்த அத்தியாயத்தின் ஆரம்ப 10 வசனங்களை யார் மனனமிட்டு கொள்கிறாரோ உசிம மின தஜ்ஜால், தஜ்ஜாலுடைய குழப்பத்திலிருந்து அவர் பாதுகாக்கப்படுவார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அடுத்த செய்தி, அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்கிறார்கள். முஸ்ததரக் அல் ஹாக்கிமில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கரஅ சூரத்துல் கஹ்ஃபி ஃபீ யௌமில் ஜும்அத்தி, ஜும்மாவுடைய நாளில் வெள்ளிக்கிழமையில் யார் சூரத்துல் கஹ்ஃபை ஓதுகிறாரோ அல்லாஹ் லஹு மினன் நூரி மா பைனல் ஜும்அத்தைனி, 2 ஜும்மாக்களுக்கு இடையில் 2 வெள்ளிக்கிழமைகளுக்கு இடையில் அது அவருக்கு ஒளியாக அது ஆகிவிடும், பிரகாசம் தருகிற ஒளியாக அது அவருக்கு இருக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திகள் ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற சகோதரர்களே. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இங்கே நாம் ஒன்று கவனத்திற்கு என்னவென்று சொன்னால், எல்லா குழப்பங்களிலிருந்தும் பாதுகாக்கப்படுவார்கள் என்பது ஒன்று. அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற ஒரு செய்தி என்னவென்றால், தஜ்ஜாலுடைய குழப்பத்திலிருந்து பாதுகாக்கப்படுவார்கள் என்று சொன்னார்கள். தஜ்ஜாலை ஏன் குறிப்பிட்டு சொன்னார்கள் சொன்னால் சகோதரர்களே, தஜ்ஜாலால் வருகிற மற்ற ஆபத்துகள் இருக்கின்றனவே, அது பொருளுக்கு என்ன சில நஷ்டத்தை ஏற்படுத்தலாம், பொருளுக்கு அதாவது பணம் காசுகளுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தலாம், உடலுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தலாம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், எல்லா நஷ்டங்களை விட்டும் ஆபத்துகளுக்கும் பாதுகாக்க வேண்டும். ஆனால் தஜ்ஜாலுடைய ஆபத்து இருக்கிறதே, அது ஈமானுக்கு ஆபத்து சகோதரர்களே. அவன் ஒரு கையில் சொர்க்கத்தை வைத்திருப்பான், இன்னொரு கையில் நரகத்தை வைத்திருப்பான் என்று சொல்லுவார்கள், ஹதீஸ்களே வருகிறது. அவனை நிறைய பேர் என்ன செய்வார்கள், கடவுளது ஏற்றுக்கொள்வார்கள். யார் அவனை கடவுளது ஏற்றுக்கொள்கிறார்களோ அவன் என்ன செய்வான், அவன் வைத்திருக்கிற சுவர்க்கத்துக்குள்ளே தூக்கி போடுவான், அது அவர்களுக்கு நரகமாக போய்விடும். யார் அவனை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவன் நரகம் ஒன்று வைத்திருப்பான், அதுக்குள்ளே தூக்கி போடுவான், அது அவர்களுக்கு சொர்க்கமாக மாறிவிடும். ஆக வெளிரங்கத்தை பார்த்து அவர்கள் என்ன செய்வோம், அவனை கடவுள் என்று சிலர் ஏற்றுக்கொள்வார்கள். அது ஈமானுக்கு வருகிற ஆபத்து. ஆபத்துகளிலே மிக பெரிய ஆபத்து என்னவென்று சொன்னால் ஈமானுக்கு வருகிற ஆபத்து தான். அந்த ஆபத்தை விட மற்ற ஒரு ஆபத்து பெரிதல்ல. அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஜ்ஜாலுடைய குழப்பத்திலிருந்து அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம், மிகப்பெரிய ஆபத்துகளிலிருந்தே பாதுகாக்கப்படுவான் என்று சொன்னால் மற்ற சின்ன சின்ன ஆபத்துகளிலிருந்தும் நிச்சயமாக அவர் பாதுகாக்கப்பட்டு விடுவார் என்பதை நமக்கு உணர்த்துவதற்காகத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னார்கள் சகோதரர்களே. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதனால் சூரத்துல் கஹ்ஃபை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஓதுகிற பழக்கத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். குறிப்பாக அந்த கஹ்ஃப் என்கிற அந்த அத்தியாயத்தின் ஆரம்ப 10 வசனங்களை மனனமிட்டு கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. ஆக நாம் இவையெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய செய்தி. இந்த அத்தியாயம் எப்போது அருளப்பட்டது என்று சொன்னால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் தன்னை நபி என பிரகடனம் செய்தபோது, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் மட்டும்தான், அவனை தவிர வேறு யாரும் வணக்கத்திற்குரியவர்கள் அல்ல, நான் அந்த அல்லாஹ்வின் திருத்தூதராக இருக்கிறேன் என்று அவர்கள் சொன்னபோது, குறைஷி காஃபிர்களால் காலம் காலமாக காபத்துல்லாஹ் உள்ளே 360 சிலைகளை வைத்து வணங்கி கொண்டிருந்தவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, அங்கீகரிக்க முடியவில்லை, ஜீரணிக்க முடியவில்லை. அதனால் எப்படியாவது அந்த பிரச்சாரத்தை பரப்புரையை முறியடிக்க வேண்டும், முடக்கி போட வேண்டும் என்று அவர்கள் முயற்சி செய்தார்கள். அதனால் மக்காவில் இருந்த முக்கியமான பிரமுகர்களில் 2 பேர்களை, ஒருவர் நலுர் இப்னு அல் ஹாரிஸ், இன்னொருவர் உக்குபத் இப்னு அபி முஈத் என்கிற இந்த 2 நபர்களை
மதீனாவிற்கு அனுப்பி வைத்தார்கள். மதீனாவில் யூதர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். யூதர்கள் தௌராத்து வேதம் கொடுக்கப்பட்டவர்கள், வேதக்காரர்கள் என்று அவர்களுக்கு பெயர். நாமும் வேதக்காரர்கள் தான், அவர்களும் வேதக்காரர்கள் தான், கிறிஸ்தவர்களும் வேதக்காரர்கள் தான். ஆனால் அவர்களெல்லாம் தங்களுடைய வேதங்களில் கையாளல் செய்து விட்டார்கள், இடைச்செருகல்களை ஏற்படுத்தி விட்டார்கள். அது பாதுகாப்புக்கப்பட்டதாக இல்லாமல் போய்விட்டது. ஆனால் வேதக்காரர்கள் என்று அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அருள்மலையில் அழைப்பது கிறிஸ்தவர்களையும் அப்படி அழைப்பான், யூதர்களையும் அப்படி அல்லாஹ் அழைப்பான் சகோதரர்களே. அதனால் அவர்கள் வேதக்காரர்களாக இருந்த காரணத்தால் அவர்களுக்கு இது சம்பந்தமாக அவர்களுக்கு ஆலோசனை கேட்க வேண்டும் என்று என்ன செய்தார்கள், 2 பேரை அனுப்பி வைத்தார்கள். இவர் நபிதானா இல்லையா என்று நாங்கள் எப்படி கண்டுபிடிப்பது என்று எங்களுக்கு ஆலோசனை சொல்லுங்கள் என்று மதீனாவிற்கு சென்று யூதர்களிடம் கேட்டு வாருங்கள் என்று நத்ர் இப்னு அல் ஹாரிஸ், உக்பத் இப்னு அபி முஈத் ஆகிய 2 நபர்களை மக்காவுடைய காஃபிர்கள் குறைஷிகள் மதீனாவிற்கு அனுப்பி வைத்தார்கள். அவர்கள் மதீனாவிற்கு வந்து அவர்களிடத்தில் ஆலோசனை கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், அதாவது அவர்களிடத்தில் 3 கேள்விகள் கேளுங்கள். அந்த 3 கேள்விக்குமான பதில் யார் நபியாக இருக்கிறாரோ அவருக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் 3 கேள்விகளை கேளுங்கள் என்று சொல்லி அனுப்பினார்கள். ஒன்று, முற்காலத்தில் தங்களுடைய ஊரை விட்டு போய்விட்ட அந்த வாலிபர்கள், அவர்கள் அந்த கஹ்ஃப், அவர்கள் யார், அவளுடைய நிலை என்ன என்பது குறித்து கேளுங்கள். இரண்டாவது, பூமியின் உதயகிரியிலிருந்து அஸ்தகிரி வரைக்கும், அதாவது சூரியன் உதயமாகிற அந்த பகுதியிலிருந்து எங்கு அடைகிறதோ அது வரைக்கும் பயணம் செய்த மன்னர் யார் என்று கேளுங்கள் என்று 2வது கேள்வி சொன்னார்கள். 3வது, ரூஹ் என்றால் என்ன, ஆன்மா என்றால் என்ன, இது என்று 3 கேள்விகளை கேளுங்கள். இந்த 3 கேள்விகளுக்குமான பதில் யார் நபியாக இருக்கிறாரோ அவருக்கு மட்டும்தான் தெரியும் என்று சொல்லி அனுப்பினார்கள். அந்த 2 பேரும் இந்த 3 கேள்விகளோடு மக்காவுக்கு வந்தார்கள். குறைஷி காஃபிர்களெல்லாம், மக்கா காஃபிர்களெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்து, நீங்கள் நபி என்று சொல்லுகிறீர்களே, அப்படியானால் இந்த 3க்கும் பதில் சொல்லுங்கள். அந்த தன் ஊரை விட்டு போய்விட்டு அந்த வாலிபர்கள் இருக்கிறார்களே முற்காலத்தில், அவர்கள் குறித்து செய்தியை சொல்லுங்கள் என்று சொன்னபோது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளைக்கு வாருங்கள் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார்கள். மறுநாள் வந்தார்கள், வஹி வரவில்லை. கஹ்ஃப் வாசிகள் குறித்து, அவர்கள் யார் என்பது குறித்து, அவர்கள் சம்பந்தப்பட்ட தகவல்களை அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா வஹியாக அல்லாஹ் இறக்கி அருளவில்லை. அப்போது இவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்டபோது இன்னும் வஹி வரவில்லை என்று சொன்னார்கள். அவர்கள் போய்விட்டார்கள். 2-3 தடவைகள் வந்தார்கள், அப்போது வஹி வரவில்லை. அப்போது அல்லாஹ் என்ன சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள் சொன்னால், இவர் நபி அல்ல, நாம் கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் சொல்ல தெரியவில்லை, பதில் இவரிடத்தில் இல்லை, நபி அல்ல என்று அவர்கள் பரப்ப ஆரம்பித்து விட்டார்கள். இந்த செய்தி எல்லோருக்கும் பரப்பி விட்டது சகோதரர்களே. இவர்கள் சொன்ன நேரத்திற்கு வஹி அருளப்பட்டிருந்தால் அவர்களுக்கு மட்டுமே தெரியும். இந்த தாமதத்திலும் கூட ஒரு நன்மை அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருந்தான். இவர்கள் சொன்ன நேரத்திற்கு வஹி அருளப்பட்டிருக்குமே, ஆனால் அந்த குறிப்பிட்ட அந்த சில நபர்களுக்கு மட்டுமே அந்த செய்திக்கு போய் சேர்ந்திருக்கும். இப்போது பதில் சொல்ல தெரியவில்லை என்று அவர்கள் பரப்பியதற்கு பின்னால் இப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார்கள், இவருக்கு பதில் சொல்ல தெரியவில்லை என்பது எல்லோருக்கும் அது தெரிந்து போய்விட்டது. தெரிந்து போனதற்கு பின்னால் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு அதற்கு பின்னால் வஹி அறிவித்தான். வஹி அறிவித்த காரணத்தால் இது சம்பந்தமான செய்திகள் எல்லோருக்கும் போய் சேர்ந்து விட்டது சகோதரர்களே. தாமதத்தில் ஒரு நன்மை இருந்தாலும் ஏன் தாமதமானது என்று சொன்னால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் நாளைக்கு வாருங்கள் என்று சொல்லி அனுப்பினார்கள். ஆனால் என்ன சொல்லவில்லை, இன்ஷா அல்லாஹ் நான் சொல்லுகிறேன் என்று சொல்லவில்லை. அதனால் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த சொன்ன நேரத்திற்கு வஹியை, நபி சொன்ன குறிப்பிட்ட நேரத்திற்கு வஹியை அனுப்பாமல் கொஞ்சம் தாமதப்படுத்தினான். தாமதத்திலே ஒரு நன்மை இருந்தாலும் அதை அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான், வலா தகூலன்ன லிஷைஇன் இன்னி ஃபாயிலுன் ஸாலிக கதா இல்லா அன் யஷா அல்லாஹ். எந்த ஒரு செயலையும் நான் நாளைக்கு செய்வேன், இல்லை எந்த ஒரு சொல்லையும் நான் உங்களுக்கு நாளைக்கு சொல்வேன் என்று மொட்டையாக நபியை நீங்கள் சொல்லாதீர்கள், இன்ஷா அல்லாஹ் என்று சேர்த்து சொல்லுங்கள் என அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா முதல் அவர்களுக்கு இந்த செய்தியை சொன்னான். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இதுதான் தாமதத்திற்கு காரணமாக ஆயிற்று. அப்படி
இப்படி பேச்சு வழக்கிலே இப்படி ஒரு நடைமுறையை, இப்படி ஒரு மரபை கடைபிடிக்க வேண்டும் என்று அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நாம் எல்லோருக்கும் அதை கற்றுத்தருகிறான் நபியின் மூலமாக என்பது நமக்கு இதில் நாம் பெற வேண்டிய முக்கியமான பாடங்களில் ஒன்று சகோதரர்களே. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இரண்டாவது என்னவென்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுயமாக சொல்லவில்லை, எந்த ஒன்றையும் சுயமாக சொல்லவில்லை. வஹீயின் மூலமாக அல்லாஹ் அவருக்கு அருளுகிறான், அதன் மூலமாகத்தான் சொல்லுகிறார்கள். அவர் சுயமாக சொல்லுவதாக இருந்தால் முதல் நாளே சொல்லி இருக்க முடியும். தாமதமானதில் இப்படி ஒரு நன்மை ஏற்பட்டு விட்டது. நபி சுயமாக பேசவில்லை, வஹி வருகிறது. வருகிற வஹியைத்தான், அந்த இறை வாக்கைத்தான் நம்மிடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள் என்பது மக்களுக்கு தெளிவாயிற்று சகோதரர்களே. மக்களுக்கு அது எல்லோருக்கும் போய் சேர்ந்து விட்டது. இப்படி 3 விதமான நன்மைகள் அந்த தாமதத்தில் இருந்தன. அல்லாஹுக்கு சொல்வார்களே, கெட்டதிலும் ஒரு நன்மை இருக்கிறது என்று கிராமப்புறங்களிலே சொல்லுகிற ஒரு சொல்லாடல் உண்டு. அதுபோல் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த தாமதத்திலேயும் ஒரு நன்மையை வைத்திருந்தான் என்பதை நாம் இங்கு கவனத்தில் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. இந்த அஸ்ஹாபுல் கஹ்ஃபுகள் என்கிற இவரை பற்றியான இந்த வரலாறு எப்போது நடந்தது என்று சொன்னால், இதனுடைய காலம் என்னவென்று சொன்னால், நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் 250 ஆண்டு காலம் கழித்து இந்த செய்தி நடந்த சகோதரர். அதாவது கிபி 3வது நூற்றாண்டு. இப்போ நாம் இருப்பது 21வது நூற்றாண்டு. கிபி 3வது நூற்றாண்டில் நடந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தது கிபி 6வது நூற்றாண்டு. இப்போது 6வது நூற்றாண்டில் இருக்கிற நபிகளிடத்திலே 3வது நூற்றாண்டில் நடந்த நிகழ்வு குறித்து அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள். அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அது சம்பந்தமான செய்திகளை அல்லாஹ் இறக்கிறான் சகோதரர்களே. அதாவது ரோமானிய அரசன் திக்யானூஸ் என்று, அதாவது துருக்கியை ஆண்டவர். அன்றைக்கு துருக்கியை அங்கே ஒரு ரோமபுரி ஒன்று இருக்கிறது. நாம் இன்றைக்கு ரோமபுரி ஒன்று விளங்கி இருக்கிறோம். அங்கேயும் ஒரு ரோமபுரி ஒன்று இருந்தது. அதை என்ன செய்தாலும் அதை அவன் தலைமையமாக கொண்டு திக்யானூஸ் என்கிற ஒரு அரசன் அதை ஆட்சி செய்து கொண்டிருந்தான். அவன் தன் ஆட்சிக்கு உட்பட்டவர்களை சிலை வணக்கம் செய்யுமாறு ஏவினான். அந்த மக்கள் சிலை வணக்கம் செய்தார்கள். ஆனால் அங்கே சில வாலிபர்கள், சில கண்ணியமான குடும்பத்தை சார்ந்த சில வாலிபர்கள் சிலை வணக்கம் செய்யாது ஏக இறைவனை மட்டுமே வணங்கி கொண்டு வந்தார்கள். அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் போதித்த அந்த ஏகத்துவ கொள்கை ஒரு சில நபர்களிடத்தில் மிச்சம் இருந்தது. அவர்கள் குறிப்பிட்ட ஒரு சில நபர்கள் அல்லாஹ்வை மட்டுமே வணங்கி கொண்டு வந்தார்கள். அந்த பாரம்பரியத்தில் வந்த சில வாலிபர்கள் அல்லாஹ்வை மட்டுமே வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்படி வணங்கிய போது இந்த செய்தி மன்னனுக்கு தெரிகிறது. அவர்களை கூப்பிட்டு அவன் விசாரணை செய்கிறான். விசாரணை செய்தபோது அவர்கள் சொன்னார்கள், ரப்புனா ரப்பு ஸமாவாத்தி வல் அர்த், எங்களுடைய ரப்பு இந்த வானங்களையும் பூமியையும் படைத்து ஆள்கிறானே, அவன்தான் எங்களுடைய ரப்பு. அவன் எக்காலத்திற்கும் அவன்தான் எங்களுக்கு ரப்பாக இருக்கிறான், அவன்தான் எங்களுக்கு அதிபதியாக இருக்கிறான். அவரை லன் நதுஅ மின் தூனிஹி இலாஹன், அவனை தவிர வேறு யாரையும் வணக்கத்திற்குரியவர்களாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அப்படி ஏற்றுக்கொண்டால் நாங்கள் மிகப்பெரிய தவறான பாதைக்கு போனவர்களாக, அடாத சொல்லை சொன்னவர்களாக நாங்கள் ஆகிவிடுவோம் என்று அவர்கள் சொன்னார்கள். அந்த வாலிபர்கள் சொன்னார்கள். குறிப்பாக இப்படி யார் மறுத்து பேசுகிறார்களோ அவர்களை எல்லாம் என்ன செய்வான் என்று சொன்னால், சிங்கம், புலி, கரடி போன்ற துஷ்ட மிருகங்களை அடைத்து வைத்திருக்கிற கூண்டுக்குள்ளே தூக்கி போடுவது அவனுக்கு வழக்கம். இல்லை என்றால் நெருப்பிலிட்டு பொசுக்கி விடுவான். அல்லது என்று சொன்னால் பழுக்க காய்ச்சப்பட்ட இரும்பு தூண்களில் கட்டி வைத்து அவர்களை கொன்று விடுவான். இப்படித்தான் பல்வேறு விதமான பல வகையான வேதனைகளை அவன் வைத்திருந்தான். ஆனால் இவர்களை அவன் ஒன்றும் செய்யவில்லை. இவர்களெல்லாம் இளைஞர்களாக வாலிபர்களாக இருந்த காரணத்தால் அந்த வாலிபத்தின் மீது அவன் என்ன செய்தான், இறக்கப்பட்டு இவர்களுக்கு ஒரு சில நாட்கள் அவகாசம் கொடுத்தான். வாலிபர்களாக இருக்கிறீர்கள், சிறு பிள்ளைகளாக இருக்கிறீர்கள், அதனால் உங்களை தண்டிப்பதற்கு எனக்கு உடனே தண்டிப்பதற்கு முடிவு இல்லை, கொஞ்சம் யோசனை செய்யுங்கள், உங்களுக்கு 2-3 நாட்கள் அவகாசம் தருகிறேன் என்று
அவன் அவகாசம் கொடுத்தான். இவர்கள் சரி என்று வந்து விட்டார்கள். அதற்கு பின்னால் இவர்களெல்லாம் ஒரு இடத்தில் கூடி பேசினார்கள். என்ன செய்யலாம், நமக்கு 2-3 நாட்களை அவகாசம் தந்திருக்கிறான், இப்போது நாம் என்ன செய்வது? அவன் சொல்லுகிற பிரகாரம் சிலையை வணங்குவதா, இல்லை அப்படி வணங்கவில்லை என்று சொன்னால் நமக்கு இந்த வேதனைகளில், இந்த 3 விதமான வேதனைகளில் ஏதோ ஒரு வேதனையை தந்து அவன் நம்மை கொல்லத்தான் போகிறான், என்ன செய்வது என்று அவர்கள் ஆலோசனை செய்தார்கள். அப்போதே ஒருவர் சொன்னார், وَإِذَا اعْتَزَلْتُمُوهُمْ وَمَا يَعْبُدُونَ إِلَّا اللَّهَ فَأْوُوا إِلَى الْكَهْفِ يَنشُرْ لَكُمْ رَبُّكُمْ مِنْ رَحْمَتِهِ وَيُهَيِّئْ لَكُمْ مِنْ أَمْرِكُمْ مِرْفَقًا. அவர் சொன்னார், இவர்களையும் இவர்கள் எதை கடவுள் என்று வணங்கி கொண்டிருக்கிறார்களோ அவைகளை எல்லாம் விட்டு நீங்கள் நீங்கி வாழ வேண்டும் என்று சொன்னால், இதோ இங்கு ஒரு குகை இருக்கிறது, இந்த குகையில் நீங்கள் ஒதுங்கி விடுங்கள், யாருக்கும் தெரியாமல் குகையிலே வந்து ஒதுங்கி விடுங்கள். வயன்சுருலக்கும் ரப்புக்கும் ரஹமத்திஹி, அல்லாஹ்வுடைய அருளின் காரணமாக உங்களுக்கு வேண்டிய காரியங்களை தன்னுடைய ரஹமத்தை அவன் என்ன செய்வான், விசாலமாக தருவான். வயுஹய்யி லக்கும் மின் அம்ரிக்கும் மிர்ஃபகா, உங்களுக்கு என்னென்ன தேவை என்பது அவனுக்கு தெரியும். அந்த தேவை நேரத்தில் என்னவெல்லாம் உங்களுக்கு வேண்டுமோ அதை அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு ஏற்படுத்தி தருவான். அதனால் இவர்களோடு நம்ம சேர்ந்து இருக்க வேண்டாம், இவர்கள் வணங்குகிற அந்த தெய்வங்களை நாம் வணங்க வேண்டாம். நாம் இந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கிற கொஞ்சம் தூரம் கடந்து போகிற ஊருக்கு ஒதுக்குப்புறம் மட்டுமல்ல, கொஞ்சம் தூரம் கொஞ்சம் பயணித்து போகிற ஒரு குகையிலே நாம் அங்கு போய் என்ன செய்து விடுவோம், தஞ்சம் அடைந்து விடுவோம், பதுங்கி விடுவோம் என்று அவர்களிலே ஒரு வாலிபர்களில் ஒருவர் அப்படி சொன்னார். சகோதரர்களே, இப்படி பேசி கடைசியில் அந்த இடத்துக்கு போய்விட்டார்கள். எங்கே என்று சொன்னால், துருக்கியை தலைமையமாக கொண்டு வாழ்ந்த அவர் ஆட்சி செய்த அந்த திக்யானுஸுடைய ஆட்சி ஜோர்டான் வரைக்கும் பரவி இருந்தது சகோதரர்களே. ஆனால் இவர்கள் தங்கியிருந்த குகை ஜோர்டானில் தான் இருக்கிறது. அவர்கள் அங்கிருந்து என்ன செய்தார்கள் சொன்னால், புறப்பட்டு ஜோர்டானுக்கு இருக்கிற அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இப்படி வந்து அவர்கள் தனியாக வந்து விட்டார்கள். சிலை வணக்கம் செய்கிற மக்களை விட்டும் உள்ளத்தால் பிரிந்தது போல உடலாலும் பிரிந்து விட வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்தார்கள். முடிவு செய்து சிலை வணக்கம் செய்கிறவர்களோடு நாம் சேர்ந்து இருக்க வேண்டாம், அல்லாஹ் அல்லாதவைகளை யாரெல்லாம் கடவுளாக ஏற்றிருக்கிறார்களோ அவர்களுக்கு கலந்து நாம் உறவாடி கொண்டிருக்க வேண்டாம் என்று முடிவு செய்து, கொள்கை அளவில் எப்படி நாம் பிரிந்து விட்டோமோ அவர்களை விட்டு, அதுபோல் உடல் அளவிலும் நாம் பிரிந்து தனியாக வந்துவிட வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்த அவர்களை அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு அல்லாஹ் பல உதவிகளை செய்தான் என்பதை அடுத்தடுத்த வசனங்கள் பேசுகின்றன. சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை, இங்கு நாம் ஒரு கவனத்திற்கு ஒரு செய்தியை சொல்லுகிறோம். இங்கு நமக்கு இருக்கிற சில ஒரு படிப்பினை என்னவென்று சொன்னால், கொள்கை அளவில் பிரிந்து வந்துவிட்ட அந்த காஃபிர்களோடு தனிமைப்பட்டு விட்ட அவர்களோடு, அதுபோல் உடல் அளவிலும் நாம் தனிமைப்பட்டு விட வேண்டும் என்று எடுத்த அந்த முடிவை அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஆமோதித்து, அதற்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்கு தேவையான எல்லா வசதி வாய்ப்புகளையும் எல்லா முகாந்தரங்களையும் அல்லாஹுக்கு செய்து தந்தான் என்பதிலிருந்து நமக்கு சில படிப்பினைகள் இருக்கின்றன. சகோதரர்களே, நாம் இன்றைக்கும் கூட கிராமங்களில் வாழ்கிறோம். கிராமங்களில் என்ன செய்கிறோம், முஸ்லிமாங்களோடு சேர்ந்து, எல்லோரும் முஸ்லீம் தான், எல்லோரும் சேர்ந்து மொத்தமாக வாழ்கிறோம். ஒரு சில காரணங்களுக்காக நாம் வியாபாரம் என்கிற பெயரில், பிள்ளைகளுடைய படிப்பு என்கிற பெயரில் அந்த முஸ்லீம் அந்த ஐக்கியத்தை விட்டு தனியாக பக்கத்துள்ள பட்டணத்தில் சிட்டியில் வந்து நாம் குடியேறுகிறோம். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இது குறித்து இதில் தான் நமக்கு படிப்பினை இருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். சகோதரர்களே, என்றைக்கு நாம் அவர்களிடமிருந்து கொள்கை அளவில் பிரிந்து வந்து விட்டோமோ அதுபோல நாம் உடல் அளவிலும் தனித்து தான் இருக்க வேண்டுமே தவிர எல்லோரோடும் சேர்ந்து கொண்டு என்ன செய்து கொள்ளக்கூடாது. அவர்களோடு கலந்துறவாடுவது இருக்கும். அதற்காக அவர்களது சண்டை போடுங்கள், அடித்து கொண்டு நில்லுங்கள், கொடுக்கல் வாங்கல் வைக்க வேண்டாம் என்று அர்த்தமல்ல. அப்படி யாரும் தவறாக விளங்கி கொள்ளக்கூடாது. அவர்களுடைய குடியிருப்புகளுக்கு மத்தியில் நம்முடைய குடியிருப்புகள் இருக்கக்கூடாது. அப்படி இருப்பது என்ன, காலப்போக்கில் நம்முடைய பேச்சு, நம்முடைய நடைமுறை, நம்முடைய பாவனை
நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் அவர்களை போன்று ஆகிவிடுகிறது, ஆகிவிட்டது என்பது உங்களுக்கெல்லாம் தெரிந்த செய்தி தான் சகோதரர்களே. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இதில் இந்த சூராவினுடைய படிப்பினை மட்டுமல்ல, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். சுனன் நஸஈயிலே இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். ஜரீர் இப்னு அப்துல்லா என்பவர் யார் என்று சொன்னால், யமன் தேசத்தை சார்ந்தவர், யமன் தேசத்து அரச குடும்பத்தை சார்ந்தவர். அவர் யமன் தேசத்திலிருந்து அவர் பார்ப்பதற்கு மிக வசீகரமாக அழகாக இருப்பார். அவருக்கு யமன் தேசத்து யூசுப் என்று பெயர். யமன் தேசத்து யூசுப் என்று அவரை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அழைப்பார்கள் என்கிற செய்தி ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அவர் அங்கிருந்து யமன் தேசத்திலிருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக அவரும் அவரோடு சார்ந்தவர்களும் மதீனாவுக்கு வருகிறார்கள். வந்து நபியிடத்திலே அவர்கள் ஈமானை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு கையில் பையத்து செய்கிறார்கள். அப்படி பையத்து செய்கிற போது அவர் சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ் உபுசுத்து எதக்க ஹத்தா உபாயுக்க, உங்களுடைய கையை நீட்டுங்கள், நான் உங்களுடைய கைக்கு மேலே என்னுடைய கையை வைத்து நான் உங்களுக்கு சத்திய பிரமாணம் செய்து தர வேண்டும், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், எனக்கு பையத்து செய்து தாருங்கள். இன்னும் வஷ்தரித்து அலைய, நான் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை அந்த நிபந்தனைகளை எல்லாம் என்னிடத்தில் சொல்லிவிடுங்கள், பையத்து செய்யுங்கள், இஸ்லாத்தை சொல்லித்தாருங்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன், அடுத்து நான் என்ன செய்ய வேண்டும், எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற நிபந்தனைகளையும் எனக்கு சொல்லித்தாருங்கள் என்று ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லிவிட்டு, இப்போ அந்த ஆலமு, நான் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை என்னை விட நீங்கள் தான் மிகவும் அறிந்தவர், ஏனென்றால் நீங்கள் அல்லாஹ்வின் தூதராக இருக்கிறீர்கள், அதனால் எனக்கு சொல்லித்தாருங்கள் என்று அவர் கேட்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபாயுக்க, நான் உன்னிடத்திலே சத்திய பிரமாணம் செய்கிறேன் நபி சொல்கிறார்கள். பொழுது பையத்து செய்கிறேன், சத்திய பிரமாணம் செய்கிறேன், அந்த அபுதல்லாக, அல்லாஹுவை மட்டுமே நீ வணங்க வேண்டும் என்று நான் உனக்கு சத்திய பிரமாணம் செய்கிறேன். ஒ துக்கீமு ஸலா, தொழுகையை நீ நிறுத்த வேண்டும். ஒ தூத்தி ஜக்காத்தை கணக்கு பார்த்து கொடுக்க வேண்டும். ஒ துனாசிஹுல் முஸ்லிமீன, முஸ்லீம்களுக்கு நீ நன்மையை நாட வேண்டும், நன்மையை செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு, ஒ துஃபாரிக்கல் முஷ்ரிக்கீன, முஷ்ரிக்கீன்கள் இணை வைப்பாளர்கள் இருக்கிறார்களே அவர்களோடு கலந்து இருக்காமல் முஸ்லீம்களோடு சேர்ந்து வாழ வேண்டும், முஷ்ரிக்கீன்களை விட்டு பிரிந்து வாழ வேண்டும். இப்படி நான் உனக்கு நான் நிபந்தனை விடுகிறேன், இப்படி உனக்கு நான் சத்திய பிரமாணம் செய்து தருகிறேன் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திகள் சுனன் நஸஈயிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற இந்த செய்தியை நாம் கவனித்துக் கொள்ள கடமைப்படுகிறோம். இது ஒரு செய்தி. இரண்டாவது என்னவென்று சொல்ல, சம்ரத் இப்னு ஜுந்துப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரிவாயத்து செய்கிற ஹதீஸ் ஒன்று சுனனுல் இமாம் பைஹக்கியுடைய சுனனுல் குபராவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா துசாக்கினு அல் முஷ்ரிக்கீன, முஷ்ரிக்கீன்கள் இருக்கு, அவர்களோடு சேர்ந்து நீங்கள் என்ன செய்தால் குடியிருக்காதீர்கள், அவர்களோடு கலந்து இந்த பக்கம் எல்லா பக்கமும் அவர்கள் இருக்கிறார்கள், நீங்கள் அங்கங்கே ஒரு சில நபர்கள் இருக்கிறீர்கள், எப்படி அவர்களோடு சேர்ந்து கலந்து குடியிருக்காதீர்கள். ஒலா துஜாமி ஊகம், அவர்களோடு மிக நெருக்கமாக கலந்து உறவாடாதீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, ஃபமன் சாக்கனகும் அவு ஜாமஅஹும், யார் அவர்களுக்கு இடையிலே குடியிருக்கிறாரோ, யார் அவர்களோடு கலந்து உறவாடுகிறாரோ, அவர்கள் ஃபலைஸ மின்னா, அவர்கள் நம்மை சார்ந்தவர் அல்ல என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி சுனனுல் குபராவிலே பதிவு செய்யப்பட்டிருக்க. சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இதனால் தான் அந்த கஹ்ஃப் வாசிகள் இது தஸல்துமூஹும் வமா யஅபுதூன மின் தூனில்லாஹ் ஃபஊ இலல் கஹ்ஃபி யன்ஷுர் லக்கும் ரப்புக்கும் மின் ரஹ்மத்திஹி வ யுஹய்யி லக்கும் மின் அம்ரிக்கும் மிர்ஃபகா என்று அவர்கள் கொள்கை அளவில் பிரிந்தது போல உடல் அளவிலும் அவர்களை விட்டு பிரிந்து தனியாக ஒரு குகைக்குள்ளே போய் பதுங்கி ஒதுங்கி இருந்தார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தில் ஏன் இவ்வாறு சொல்கிறார்கள் என்று சொன்னால், இணை வைப்பவர்கள், நிராகரிப்பவர்கள், கிறிஸ்தவர்கள், யூதர்கள்
போன்றவர்களோடு குடியிருக்கும் போது அவர்களுடைய பழக்க வழக்கம் நம்மிடத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக தொற்றி கொள்ளும் சகோதரர்களை. சிலருடைய பார்த்திருப்போம், ஒரு பொருள் கீழே விழுந்து விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். என்ன சொல்லி எப்படி சொல்லுவாங்க? அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லுகிற பழக்கம் முஸ்லீம்களிடத்தில் உண்டு. சில முஸ்லீம்களை பாருங்கள், கீழே தான் பொருள் அச்சச்சோ ஐயையோ என்று சொல்லுவார்கள். இந்த அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லுவதற்கும் ஐயையோ என்று சொல்லுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. இது யாருடைய பழக்கம்? அது அவர்களுடைய பழக்கம். எப்படி நம்மிடத்தில் ஊடுருவி போனது, இந்த பழக்கம் எங்கிருந்து நமக்கு தொற்றியது என்று சொன்னால், இதுபோல் அவர்களோடு சேர்ந்து குடியிருப்பது, அவர்களோடு சேர்ந்து மிகவும் நெருக்கமாக கலந்துரையாடுவது, இவை மூலமாக சொல்லளவில் இது ஏற்படுகிறது சகோதரர்களே. அது மட்டுமல்ல, இன்னும் சில நபர்களை நாம் பார்க்கிறோம் இல்லையா, அவர்களுடைய ட்ரெஸ் கோடு எல்லாம் அவர்களைப் போலவே ஆகிவிடுகிறது. இஸ்லாமியத்தினுடைய வாடை எதுவுமே இல்லை, பார்த்தால் முஸ்லீம் என்று சொல்ல முடியாத வகையில் அவர்களுடைய கலாச்சாரம், நாகரீகம், அவருடைய பழக்க வழக்கம், நடை உடை பாவனை எல்லாம் மாறிவிடுவதை நாம் பார்க்கிறோம் சகோதரர். இன்றைக்கும் கூட நாம் பார்க்கிறோமே, சில நபர்கள், சில வாலிபர்கள் தலையில் மேலே மட்டும் முடி வைத்திருப்பான், சுத்தமாக எல்லாம் கரைத்திருப்பான். இந்த பகுதி முன்பகுதி பின்பகுதி பார்ப்பதற்கு அது என்னமோ, பார்ப்பதற்கே அது ரொம்ப அசிங்கமாக இருக்குது. இந்த சுத்தமாக இந்த பக்கம் மலித்து விட்டு பின்னாலும் மலித்து விட்டு மேலே மட்டும் நீளமாக வைத்திருக்கிறான். பார்ப்பதற்கு அகோரமாக இருக்கிறது, அசிங்கமாக இருக்கிறது, அருவருப்பாக இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அனில் கஸஇ. இதற்கு கஸஇ என்று சொல்லுவது, கஸஇ செய்வதை விட்டும் நபி அவர்கள் தடை செய்தார்கள் என்கிற ஹதீஸுகள் புகாரி போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்க சகோதரர்களே. அதாவது கஸஇ என்று சொன்னால், ஒரு பக்கம் சுத்தமாக மலித்து விட்டு ஒரு பக்கம் மட்டும் முடிய வைத்துக் கொள்வது. அது சுத்தமாக இந்த பக்கம் மலித்துக்கொண்டு இந்த பக்கம் வைத்தாலும் சரிதான், இல்லை இந்த பக்கம் சுத்தம் மலித்துக்கொண்டு மேலே வைத்தாலும் சரிதான். இதுக்கு பேர் கஸஇ என்று சொல்வது. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள், கண்டித்தார்கள் என்கிற செய்திகள் ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இதுபோல சிகை அலங்காரத்திலும் கூட இன்றைக்கு நம்முடைய வாலிபர்கள் இந்த கன்றாவித்தனத்தை இன்றைக்கு கடைபிடிக்கிறார்கள் என்று சொன்னால், யாருடைய இந்த கலாச்சாரம் என்று சொன்னால், உலகம் கழித்து போட்டுவிட்ட அந்த களிசடைகளின் கலாச்சாரத்தை தான் நம்முடைய இளைஞர்களில் பலர் இன்றைக்கு கடைபிடித்து கொண்டிருக்கிறார்கள் சகோதரர்களே. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பார்ப்பதற்கு அழகாக இருந்தாலும் பரவாயில்லை. நாம் ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்னால் கொரோனா வந்தது. அந்த கொரோனாவுடைய அந்த கிருமி இருக்கிறதே, அந்த கிருமி எப்படி இருக்கும் என்று ஒரு ஃபோட்டோ போட்டிருப்பான் வந்தது. அந்த கிருமியினுடைய தோற்றம் போல் அவர்கள் தலை இருக்கிறது, பார்ப்பதற்கு அவ்வளவு அசிங்கமாக இருக்கிறது. ஆனால் அதை செய்கிறார்கள். எங்கிருந்த பழக்கம் வந்தது என்று சொன்னால், இந்த கலந்து உறவாடுகின்ற அவர்களோடு குடியிருக்கின்ற இந்த சகவாசத்தின் மூலமாகத்தான் இது ஏற்பட்டது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் சகோதரர்களை. இப்படி கலாச்சாரம் கெட்டுப்போய், ஒழுக்கம் கெட்டுப்போய், எல்லாம் கெட்டுப்போய், காலப்போக்கில் இணை வைப்பான சொற்களை அவர்கள் பேசுவது போல நாமும் பேச வேண்டிய, இணை வைப்பான செயல்களை அவர்கள் செய்வது போல நாமும் செய்ய வேண்டிய ஒரு கட்டம் என்ன செய்து வந்து விட்டது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது. இவையெல்லாம் ஈமானுக்கு ஆபத்தாக மாறிவிடும் சகோதரர்களே. அதனால் தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற போது, அவர்களோடு யார் சேர்ந்து குடியிருக்கிறார்களோ, அவர்களோடு யார் கலந்துரையாடுகிறார்களோ, அவர்களை போன்றவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திகளை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, என்றைக்குமே இணை வைப்பவர்களுடைய நட்பு என்றைக்கும் அது பலன் அளிக்காது, நல்ல பலனை தராது. உலக ரீதியாக வேண்டுமானால் சில பைசாக்களை பெறுவதற்கு அது நமக்கு ஒரு சாதகமாக கருவியாக அமையுமே தவிர, மார்க்க ரீதியாகவும் மறுமை ரீதியாகவும் நல்ல கலாச்சார ரீதியாகவும் நாகரிகமாக ரீதியாகவும் எந்த விதமான நல்ல பலனையும் அது தராது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. ஆனால் இந்த கலப்பு தான் நம்மிடத்தில் அந்நிய கலாச்சாரம் ஊடுருவி போனதற்கு, இதுதான் மலிந்து போனதற்கும் இதுதான் முக்கிய காரணம் சகோதரர்களே. கல்வி, வேலை என்கிற பெயரில் ஏற்படும் இந்த தொடர்புகள் தான் கல்வி என்கிற பெயரால் ஒன்றாக எல்லா ஆணும் பெண்ணுமாக சேர்ந்து படிப்பது, அதுபோல் வேலை என்கிற பெயரால் ஆணும் பெண்ணும் எல்லாம் சேர்ந்து வேலை பார்ப்பது, இந்த தொடர்பின் காரணமாகத்தான் இஸ்லாமிய இளம்பெண்களில் பலர்
மாற்று மதத்தவரோடு ஓடி போவதற்கும் இந்த தொடர்பு தான் காரணம் சகோதரர்களே. அதனால் தான் நபி அவர்கள் இதை முக்கியமாக கண்டிக்கிறார்கள். இதையெல்லாம் நான் இன்றைக்கு என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ஒரு 40 வருடங்களுக்கு முன்னால் அவனோடு போய்விட்டான், இவளோடு போய்விட்டான் என்ற செய்தி அவன் கேள்விப்பட்டதே கிடையாது. ஒரு இஸ்லாமிய பெண்மணியை ஒரு மாற்று மதத்தை சார்ந்த ஒருவனோடு சேர்த்து பேசி நாம் காதல் கேட்டதே இல்லை, நாம் பார்த்ததும் இல்லை. ஆனால் சமீப காலமாக இதுபோல் ஏராளமான செய்திகள் வருகின்றன. திடீரென்று திடீரென்று காவல் நிலையத்திலிருந்து ஃபோன் வருகிறது. அவள் புர்காவோடு நிற்கிறாள். சில பெண்மணிகள் புர்காவை கழட்டி போட்டுவிட்டு கழுத்திலே மஞ்சள் கயிறு கட்டி கொண்டு நெத்தியில் பொட்டெல்லாம் வைத்து கொண்டு சில முஸ்லீம் பெண்களில் நிற்கிறார்கள். பக்கத்தில் அவள் நிற்கிறாள். தாயும் தந்தையும் போய் காவல் நிலையத்தில் போய் அவர்கள் அழுகிறார்கள். பார்ப்பதற்கு கன்றாவியாக இருக்கிறது. காவல்துறை என்ன செய்கிறான்? சட்டத்தின் ரீதியாக இதை ஒன்றும் செய்ய முடியாது. அவர்களை பிடித்து வைப்பதற்கு அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுப்பதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை என்று சொல்லுகிற காட்சிகளை எல்லாம் நாம் என்ன செய்கிறோம்? இந்த அவலங்களை எல்லாம் பார்க்கிறோமே. இதற்கெல்லாம் காரணம் சகோதரர்களே, அவர்கள் குடியிருக்கிற பகுதிக்கு உள்ளே போய் நாம் குடியிருப்பது பிஸ்னஸ் என்கிற பெயரில், கல்வி என்கிற பெயரில், இன்னும் பல பேர்களில் நாம் போகிற போது இந்த பழக்கமெல்லாம் ஏற்பட்டு விடுகிறது சகோதரர்களே. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நாம் முஸ்லிம்களோடு குடியிருக்கிற போது நமக்கு ஒரு பாவம் செய்வதற்கு அச்சமாக இருக்கும். நாம் தெரியாத ஒரு பாவம் செய்து விட்டோம் என்றால் ஊரில் இருக்கிறோம், மான மரியாதை போய்விடும். நம்ம குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பம், பாரம்பரிய குடும்பம். அதனால் நம்முடைய பாட்டன் பூட்டன் எல்லாம் தவறாக பேச ஆரம்பித்து விடுவார்கள். நாளைக்கு இந்த ஊரிலே நம்முடைய சந்ததியை ஒருவனும் மதிக்க மாட்டான் என்கிற ஒரு பயம் முஸ்லீம்களுக்கு மத்தியிலே குடியிருக்கிற போது ஒரு பயம் இருக்கும். அந்த பயம் நம்மை பல பாவங்களிலிருந்தும் பல தவறுகளிலிருந்தும் நம்மை பாதுகாத்து விடும் சகோதரர்களே. அப்படி அல்லாமல் நாம் அவர்களுக்கு மத்தியிலே போய் வீடுகளை வாங்கி குடியிருந்தோம் என்று சொன்னால் பார்ப்பதற்கு எவன் இருக்கிறான்? அவனும் குடிப்பான், இவனும் குடிப்பான். அவனும் தப்பு செய்வான், இவனும் தப்பு செய்வான். அப்போது அவன் குடிப்பது, அவன் தவறு செய்வது, இவனும் தவறு செய்வதற்கும் குடிப்பதற்கும் ஒரு தூண்டுகோலாக, அது ஒரு உந்துதலாக அது ஆகிவிடுகிறது. இப்படியே சன்னமாக எல்லா குற்றத்திற்கும் எல்லா பாவத்திற்கும் முஸ்லிம்களும் ஆளாகுவார்கள் என்பதால் தான் அல்லாஹ்வின் தூதர் சொல்லுகிறார்கள், லா துசாக்கினு அல் முஷ்ரிக்கீன வலா துஜாமிஊஹும். முஷ்ரிக்கீன்கள் இணை வைப்பாளர்கள் என்று சொன்னால் அது எல்லோரையும் எடுத்துக்கொள்ளும். காஃபிர்கள் எடுத்துக்கொள்ளும், யூதர்கள் எடுத்துக்கொள்ளும், கிறிஸ்தவர்கள் எடுத்துக்கொள்ளும், இன்னும் பிற என்னவெல்லாம் இருக்கிறார்களோ எல்லா கலிசடைகளும் எடுத்துக்கொள்ளும் சகோதரர்களே. அவர்களுக்கு இடையில் நீங்கள் குடியிருக்க வேண்டாம், அவர்கள் கலந்துறவாட வேண்டாம் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம் சகோதரர்களே. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஏனென்று சொன்னால் இன்னும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்து செய்து மதீனாவுக்கு வந்து விட்டார்கள். ஆனால் மக்காவில் ஒரு சில முஸ்லிம்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டு அந்த காஃபிர்களுக்கு மத்தியிலேயே என்ன செய்தார்? குடியிருந்து கொண்டிருந்தார்கள் சகோதரர்களே. ஹிஜ்ரி 2வது ஆண்டு பத்ர் யுத்தம் அவர்கள் இஸ்லாத்தை மறைத்து வைத்து கொண்டு அங்கே இருக்கிறார்கள். பத்ர் யுத்தம் நடக்கப் போகிறது. வீட்டிற்கு ஒரு நபர் வந்துவிட வேண்டும் என்று ஊருள் தலைவன் அபூஜஹல் சட்டம் போட்டு விட்டான், தீர்மானம் போட்டு விட்டார்கள். எல்லோரும் வரம்புகிற போது இவர்களையும் சேர்த்து வலுக்கட்டாயமாக பிடித்து இழுத்து கொண்டு வந்துவிட்டார். இதில் ஒரு சில முஸ்லீம்கள் இருந்தார்கள். வந்தால் காரணம் என்னவென்று சொன்னால், இவர்களுக்கு என்னவென்று சொன்னால், வீட்டிற்கு ஒரு வந்தாக வேண்டும் என்பது மட்டுமல்ல, மக்காவிலிருந்து ஒரு பெரிய கூட்டமே வந்திருக்கிறது என்று முஸ்லீம்களை காட்டி அவர்கள் பீதியடைய செய்துவிட வேண்டும் என்கிற காலம் இவர்கள் சேர்த்து அழைத்து கொண்டு போனார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், அழைத்து கொண்டு வந்து விட்டார்கள். அந்த மக்காவிலிருந்து வந்த முஸ்லீம்கள் நினைத்து கொண்டார்களாம் 313 சஹாபா பெருமக்கள். இங்கே மதீனா முஸ்லீம்கள் 313 பேர் தான். ஆனால் இவர்கள் 1000 பேர் இருக்கிறார்கள். இந்த 1000 பேருக்கு உள்ளே இருக்கிற இந்த முஸ்லீம்கள் இருக்கிறார்களே, தங்களை வெளியே காட்டிக் கொள்ளாமல் இருக்கிற முஸ்லீம்கள், இவர்கள் நியாயமாக என்ன செஞ்சிருக்க வேண்டும்? பேசாமல் ஹிஜ்ரத்து செய்து மதீனாவுக்கு வந்திருக்க வேண்டும். ஆனால் அவர்களுக்கு அங்கே இருந்த வியாபார தொடர்பு, அங்கே இருந்த வீடு வாசல், இது சொத்து சுகம், இவையெல்லாம் அவர்கள் என்ன செய்து விடவில்லை, அவர்களை அங்கிருந்து கிளம்ப விடவில்லை. மற்றவர்களெல்லாம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டுத்தான் வந்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா மிகப்பெரிய கோடீஸ்வரர், விட்டுவிட்டுத்தான் வந்தார். அபூபக்கர் சித்திக் மிகப்பெரிய கோடீஸ்வரர், எல்லாவற்றையும் விட்டுவிட்டுத்தான் வந்தார்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு மிகப்பெரிய கோடீஸ்வரர், விட்டுவிட்டுத்தான் வந்தார்கள். அதுபோல் இவர்கள் விட்டுவிட்டு வந்திருக்க வேண்டும். ஆனால் வராமல் இருந்த காரணத்தினால்
இன்றைக்கு பத்ர் யுத்தம் அன்றைக்கு காஃபிர்களுடைய அணியிலே அவர்கள் என்ன செய்தார்கள், அந்த அணியிலுள்ள ஒருவராக வந்து விட்டார்கள். இதை இப்னு அப்பாஸ் அந்த செய்தியை சொல்கிறார்கள். அவர்கள் அங்கு நின்றார்கள், முஸ்லீம்கள் இங்கிருந்து ஈட்டி எறிந்தார்கள், வாள் வீசினார்கள், அதில் சில நபர்கள் கொல்லப்பட்டார்கள். அந்த அணியிலே வந்த சில முஸ்லீம்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள். அவர்கள் சம்பந்தமாக அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அருள்மறை வசனத்தை இறக்கி அருளினான். அல்லாஹ் சொன்னால், இன்னல்லதீன தவஃபாஹுமுல் மலாயிகத்து ஸாலிமி அன்ஃபுஸிஹிம், அங்கிருந்து புறப்பட்டு இங்கு வராமல் மக்காவிலே தங்கியிருந்து காஃபிர்களோடு குடியிருந்ததன் மூலமாக தங்களுடைய ஆன்மாவுக்கு அநீதம் இழைத்து கொண்ட அந்த நபர்கள் மரணிக்கிற போது, அதாவது பத்ர் யுத்தத்தில் முஸ்லிம்களால் கொல்லப்பட்டு மரணிக்கிற போது அவர்கள் அவர்களிடத்தில் மலாய்க்கத்துமாக கேட்டார்களாம், ஃபீம குன்தும், நீங்கள் அங்கே எப்படி இருந்தீர்கள் என்று சொன்னபோது, குன்னா முஸ்தலஃபீன ஃபில் அர்ள், நாங்கள் பலகீனர்களாக அந்த பூமியில் இருந்தோம் என்று அவர்களது மலாய்க்கத்து மகளிடத்தில் பதில் சொன்னார்கள். அப்போது அந்த மலாய்க்கத்து மகள் கேட்டார்கள், அலம் தக்குன் அருளுல்லாஹி வாசியா, அல்லாஹுடைய பூமி விசாலமானது இல்லையா? வாழ்ந்தால் மக்காவில் மட்டும்தான் வாழ முடியுமா? வெளியே போனால் செத்தா போய்விடுவீர்கள், ஒன்றுமில்லாமலா போய்விடும் என்று அவர்கள் அந்த மலாய்க்கத்துமார்கள் அவர்களை பார்த்து, அலம் தக்குன் அருளுல்லாஹி வாசியா ஃபதுஹாஜிரு ஃபீஹா, நீங்கள் ஹிஜ்ரத் செய்து மதினாவுக்கு நீங்கள் போயிருக்க வேண்டாமா? ஏன் இங்கே குடியிருந்தீர்கள் என்று மலாய்க்கத்துமார்கள் அவருடைய ரூஹை கைப்பற்றுகிற போது அவர்களை பார்த்து கேட்டார்கள். இது அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஓதிய அந்த வசனத்தை சொல்லி காட்டுவாக. சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதோடு அல்லாஹ் நிறுத்தி கொள்ளவில்லை. ஃபஉலாயிக மஅவாஹும் ஜஹன்னம் வஸாஅத் மஸீரா, அவர்கள் ஒதுங்குமிடம் நரகமாக ஆகிவிட்டது என்று அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பேசுகிறார். ஈமான் கொண்டிருக்கிறார்கள், ஆனால் காஃபிர்களுக்கு மத்தியில் இருந்த காரணத்தால் இப்படிப்பட்ட நிர்பந்தமான முஸ்லிம்களுக்கு எதிராக படையில் சேர்ந்து வர வேண்டிய அவசியம் ஏற்பட்டு விட்டது. இங்கிருந்த மதீனாவுடைய முஸ்லீம்கள் ஈட்டி எறிந்தார்கள், வாள் எறிந்தார்கள், எல்லோரையும் பார்த்து எறிந்தால் அவர்கள் குறிப்பிட்டல்ல, எரிகிற போது அது அவர்களை தாக்கியது, அதில் மரணமடைந்தார்கள், அவர்கள் நரகத்திற்குரியவராக ஆனார்கள் என்று குர்ஆன் பேசுகிறது. என்று சொன்னால் இது எதனால் ஏற்பட்டது என்று சொன்னால், காஃபிர்களுக்கு இடையில் குடியிருந்ததன் காரணமாக இந்த நிலை ஏற்பட்டது என்று குர்ஆன் பேசுகிறது. சகோதரர்களே, அதனால்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது குறித்து மிகவும் அவர்கள் கவனப்படுத்துவதை நாம் பார்க்கும். இது சம்பந்தமாக நிறைய செய்திகள் இருக்கின்றன. எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே போல அடுத்தடுத்த செய்திகளை நம்மால் பேச முடியாமல் போய்விடும். ஆக அதனால்தான் இந்த கஹ்ஃப் வாசிகள் சகோதரர்களே அவர்கள் என்ன செய்தார்கள் சொன்னால், எதழ்தஸல்துமூஹும் வமா யஅபுதூன மின் தூனி இலாஹ், அவர்களை விட்டும் அவர்கள் யாரை கடவுளாக ஆக்கியிருக்கிறார்களோ அவர்களை விட்டும் நீங்கள் ஒதுங்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால், ஃபஊ இலல் கஹ்ஃபி யன்ஷுரு லக்கும் ரப்புக்கும், இந்த குகையில் வந்து நீங்கள் என்ன செய்யுங்கள், ஒதுங்கி விடுங்கள் என்று அவர்கள் முடிவு செய்தார்கள். கொள்கை அளவில் தனித்து பிரிந்துவிட்ட அவர்கள் உடல் அளவிலேயும் பிரிந்து வந்துவிட வேண்டும் என்று முடிவு செய்து அந்த குகைக்கு வந்தபோது அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவள் எப்படி பாதுகாக்க வேண்டுமோ அப்படி பாதுகாத்தான் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். சகோதரர்களே, அந்த குகை எங்கே இருக்கிறதுன்னு சொன்னால், மத்திய கிழக்கு அரபு நாடான ஜோர்டானின் தலைநகர் அம்மானுக்கு கிழக்கே 6 மைலுக்கு அப்பால் தொலைவில் ரஹீக் என்ற ஒரு கிராமம் இருக்கிறது. அந்த கிராமத்தில் தான் இந்த குகை இருக்கிறது. சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அரபியிலே குகை என்பதற்கு 2 வார்த்தை உண்டு. ஒன்று கார் என்று சொல்வது, இன்னொன்று கஹ்ஃப் என்று சொல்வது. நாம் இந்த ஹிரா குகையை சொல்லுகிற போது அங்கே கஹ்ஃப் கார ஹிரா என்று சொல்லுவோம். அதுவும் குகை என்று தான் அர்த்தம். கஹ்ஃப் என்றாலும் குகை என்று தான் அர்த்தம். ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்று ஒன்று சொன்னால், மிக நெருக்கடியாக 1 நபர் 2 நபர் மட்டும்தான் நெருக்கடியாக இருக்க முடியும், பதுங்கி இருக்க முடியும் என்று இருக்குமே. ஆனால் அதற்கு பிறகு கார் என்று சொல்லுவது விசாலமாக இருந்தால் அதுபோல் கஹ்ஃப் என்று சொல்லுவது. சகோதரர்களே, இங்கே 7 நபர்கள் போல் இந்த வாலிபர்கள் 7 நபர்கள் தங்கி இருக்க வேண்டும். 7 நபர்களுக்கான அந்த இருப்பிடம் இருக்க வேண்டும். அந்த 7 நபர்களும் விசாலமாக தங்கி இருப்பதற்கு, அது விசாலமாக தங்கி இருக்கிற வகையில் அது விரிந்தாக இருந்த காரணத்தால் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இது குறித்து கஹ்ஃப் என்கிற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை, இந்த வாலிபர்கள் எந்த ஊருக்கார்கள் சொன்னால், துருக்கியை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த திக்யானுஸருடைய ஆட்சி இன்றைய ஜோர்டான் வரை பரவி இருந்தது.
துருக்கியினுடைய துறைமுக நகரங்களில் ஒன்றான அஃப்சூஸ் என்ற ஒரு ஊர் இருக்கிறது. துருக்கியின் துறைமுக நகரம். அந்த அஃப்சூஸ் என்ற ஊரை சார்ந்தவர்கள் தான் அவர்கள். ஆனால் அவர்கள் அங்கிருந்து மத்திய கிழக்கு அரபு நாடான ஜோர்டான் வரைக்கும் அங்கிருந்து புறப்பட்டு வந்து இங்கே பதுங்கி இருந்தார்கள் என்கிற செய்தி வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டது. சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அவர்கள் அந்த குகைக்குள்ளே வந்தார்கள். வந்து சொன்னார்கள், ரப்பனா ஆத்தினா மில்லதுன்க ரஹ்மத்தன் வஹய்ய லனா மின் அம்ரினா ரஷதா. இறைவா, உன்னுடைய புறத்திலிருந்து எங்களுக்கு கருணையை தருவாயாக, ரஹமத்தை தருவாயாக. வஹய்ய லனா மின் அம்ரினா ரஷதா, எங்களுடைய காரியத்தை எல்லாம் நீ நேர்வழி பெற்றதாக, சீர்திருத்தம் உள்ளதாக ஆக்கி வைப்பாயாக என்று அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள் என்பதை அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பேசுகிறான். சகோதரர்களே, உள்ளே வந்தார்கள். அந்த தம்லீகா என்று ஒருவர் இருந்தார். அவரைத்தான் ஊருக்கு வெளியே போய் ஏதாவது உணவு வாங்கி கொண்டு வர சொல்லுவார்கள். அவர் வாங்கி கொண்டு வந்தார். வந்து சாப்பிட்டு விட்டு படுத்தார்கள். படுத்தவர்களை அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா 309 ஆண்டு காலம் அல்லாஹ் தூங்க வைத்து விட்டான். சகோதரர்களே, அந்த 309 ஆண்டுகளும் தூங்கினார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், வத்தர ஷம்ஸ இதா தலஅத் தஸாவரு அன் கஹ்ஃபிஹிம் ذاتல் யமீன் வ இதா கரப தக்ரிதுஹும் ذات ஷிமாலி வஹும் ஃபீ ஃபஜ்வத்தி மின்ஹு. அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் அந்த குகையின் நடுவில் படுத்திருக்கிறார்கள். குகை வாசலுக்கு நேராக சூரியன் வெளிச்சம் வருகிறது. அவர்கள் காலையில் உதிக்கிற போது அந்த சூரியன் வலப்பக்கமாக உதிக்கும், மாலையில் இடப்பக்கமாக வரும். நடுவிலே அவர்கள் படுத்துக்கிற இடத்திற்கு சூரிய வெளிச்சம் படாமல் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா 309 ஆண்டுகளாக பாதுகாத்தான். அவருடைய தூக்கத்திற்கு இடையூறு இல்லாமல் அல்லாஹ் இப்படி செய்தான் என்று அல்லாஹ் பேசுகிறான். அவர்கள் தூங்கிய விதத்தை அல்லாஹ் தூங்கிய காலத்தை பேசுகிறான். தூக்கத்திற்கு இடையூறு இல்லாமல் சூரியனை அல்லாஹ் எப்படி மாற்றி மாற்றி கொண்டு வந்தான் என்பதை அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பேசுகிறான். அது மட்டுமல்ல, 309 ஆண்டுகளாக ஒரு மனிதன் அப்படியே படுத்திருந்தால் என்ன ஆகும்? படுக்கை புண் வந்துவிடும், முதுகையில் புண் வந்துவிடும். அதனால் அல்லாஹ் சொல்லுகிறான், ஒன்று கல்லிபுகும் ذاتல் யமீனி வ ذات ஷிமால், அவர்களை வலது புறமாகவும் இடது புறமாகவும் நாம் தான் புரட்டி புரட்டி போட்டோம் என்று அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பேசுகிறான். சகோதரர்களே, அது மட்டுமல்ல, கண்கள் 309 ஆண்டு காலமாக கண்கள் மூடியே இருந்தால் கண் பார்வை பழுதுபட்டு போய்விடும். காற்று படாமல் இருந்தால் பழுதுபட்டு போய்விடும். அதாவது அதிகமான நேரத்திற்கு அதிகமான நாட்கள் எந்த பொருள் காற்று படாமல் இருக்கிறதோ அது கெட்டு போய்விடும். அதுபோல கண்கள் மூடியே இருந்தால், அது 309 ஆண்டுகள் மூடியிருந்து காற்று படவில்லை என்று சொன்னால் கண் கெட்டு போய்விடும் என்கிற காரணத்தால் அல்லாஹ் கண்ணை விழிக்க வைத்த நிலையில் அவர்கள் தூங்க வைத்தான். சகோதரர்களே, அல்லாஹ் சொல்லுகிறான், வ தஹ்ஸபுஹும் ஐகாலம் வஹும் ருகூத், நீங்கள் அவர்களை பார்க்கிற போது கண்களை விழித்திருக்க நீங்கள் நினைப்பீர்கள், அவர்கள் விழித்திருக்கவில்லை, கண்கள் விழித்திருக்கின்றன, அவர்கள் தூங்கி கொண்டிருக்கிறார்கள் என அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய தூக்கத்திற்கு எந்த விதமான எவ்வளவு பெரிய ஏற்பாடுகளை அல்லாஹ் செய்திருந்தான் என்பதை குர்ஆன் பேசுகிறது. சகோதரர்களே, அவர்கள் வருகிற போது அவர்களோட காவலுக்கு ஒரு நாய் வந்தது. அது தானாக அவர்களுக்கு பின்னாலே வந்தது. அவர்கள் விரட்டி விரட்டி விட்டார்கள். அது போகவில்லை, இவரோடு சேர்ந்து வந்தது. ஒருவர் சொன்னார், சரி விட்டு விடுங்கள், அவர்களோடு வந்து விட்டு போகட்டும் என்று சொல்லிவிட்டார். அதுவும் இவரோடு சேர்ந்து வந்தது. சேர்ந்து வந்த அந்த நாயும் தூங்கியது. அதை அல்லாஹ் பேசுகிறான், வ கல்புஹும் பாசித்துன் திராஇஹி பில் வசீர், அந்த நாய் எந்த வடிவத்தில் தூங்கியது என்பதையும் பேசுகிறான். தன்னுடைய 2 முன்னங்கால்களையும் தரையில் வைத்த நிலையில் அது தூங்கியது என்று அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பேசுகிறான். சகோதரர்களே, நல்ல மனிதர்களோடு சேர்கிறது அது நாயாக இருந்தாலும் சரிதான். அல்லாஹுக்கு சுப்ஹான் நாயாக இருந்த அதையும் கூட அல்லாஹ் அருள்மறையில் பதிவு செய்திருக்கிறான் என்று சொன்னால், சகோதரர்களே, நல்ல மனிதர்களோடு சேர்ந்திருப்பது என்பது எந்த அளவுக்கு மகத்துவத்தை மனிதனுக்கு தருகிறது என்பதை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, 309 ஆண்டுகளுக்கு பின்னால் அல்லாஹ் அவர்களை கண் விழிக்க வைத்தான். எல்லோரும் எழுந்தார்கள். எழுந்து ஒருவர் சொன்னார், ஃபபஅஸு அஹதக்கும் பிவரிக்கிக்கும் ஹாதிஹி இலல் மதீனத்தி ஃபல் யன்துர் ஐயுஹா அஸ்கா தஆமன் ஃபல் யஅத்திக்கும் பிரிஸ்க் மின்ஹு வல் யதலத்தஃப் வலா யுஷ்இரன் நபிக்கும் அஹதா. ஒரு சொன்னார், யாராவது ஒருவரை நீங்கள் என்ன செய்யுங்கள், அந்த வெள்ளி காசுகளை கொடுத்து அனுப்பி வையுங்கள், பக்கத்தில் இருக்கிற அந்த பட்டணத்துக்கு ஒரு போகட்டும், போய்
ஃபல் எந்தொரு ஐயுஹா அசுக்கா தாமின், அந்த இருக்கிற உணவிலேயே மிகவும் பரிசுத்தமான உயர்ந்த உணவை அவர் வாங்கி கொண்டு என்ன செய்யட்டும், வரட்டும். ஆனால் போகிற போது வல் லத்தஃப், அவர் மிக புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டும். தாம் யார் என்பதை அவர்கள் கண்டுபிடித்து விடாத அளவிற்கு நடந்து கொள்ள வேண்டும். வலா யுஷிரன் நபிக்கும் அஹதா, அவர்கள் யார் என்பதை அவர்கள் கண்டுகொள்ளக்கூடாது. அந்த அளவுக்கு புத்தி சாதுரியமாக நடந்து கொள்ளுகிறவரை அனுப்பி வையுங்கள் என்று ஒருவர் சொன்னார். அதில் தம்லீகா என்று ஒருவர் இருந்தார். அந்த 7 நபர்களுடைய பெயர்கள் என்ன என்பதெல்லாம் சகோதரர்களே, அது வரலாற்று நூல்களில் திருக்குறள் விரிவு நூல்களில் அவர் பெயர்களெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. சில குழந்தைகள் வீட்டில் தூங்கவே செய்யாது. அப்படி தூங்காத அந்த குழந்தைகளுக்கு இந்த அஸ்ஹாபுல் கஹ்ஃபுடைய 7 பேருடைய பெயரை ஒரு தாளில் எழுதி, ஒரு காகிதத்தில் எழுதி தொட்டில் வைத்து போட்டால் குழந்தை நன்றாக தூங்கும் சகோதரர்களே. இவர்கள் எப்படி தூங்கினார்களோ அதுபோல் குழந்தை நன்றாக தூங்கும். அது அவர்களுடைய பெயருக்குள்ள பரக்கத்து சகோதரர், வேற ஒன்றும் அல்ல. அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு கண்ணியம், அவர்களுக்கு செய்திருக்கிற ஒரு மரியாதை. காரணம் என்னவென்று சொன்னால், வாலிப பிள்ளைகள், வசதியான வீட்டு பிள்ளைகள், கண்ணியமான குடும்பத்தை சார்ந்தவர்கள், அவர்கள் நினைத்திருந்தால் 4 பேரோடு சேர்ந்து 5வது பேராக வாழ்ந்திருக்க முடியும். ஆனால் அவருடைய ஏகத்துவத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக, அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும், அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்கிவிடக்கூடாது என்பதற்காக ஊரை விட்டு நாட்டை விட்டு வந்து ஒரு குகைக்குள்ளே அவர்கள் வந்து பதுங்கி இருந்தார்கள் என்கிற காரணத்தால் அல்லாஹ் அவர்களுக்கு செய்கிற கண்ணியம் சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, தம்லீகா என்பவர் வந்தார். வெள்ளி காசுகளோடு வந்தார். ஒரு கடையில் கொண்டு வந்து உணவு கேட்டார். கடைக்காரர் காசை வாங்கி பார்த்தார். 300 ஆண்டுகளுக்கு முன்னால் இன்றைக்கு அது பழக்கத்தில் இல்லாத நாணயம். நீங்களாம் 1 பைசா பார்த்துருக்கீங்களா? பெரிய மனுஷர் பார்த்துருப்பீங்க, சின்ன பிள்ளைகளுக்கு தெரியாது. இன்றைக்கு அது செல்லாது. இன்றைக்கு கடையில் போய் கொடுத்தா நம்மளை ஒரு மாதிரியாக பார்ப்பான். வேட்டுக்கிறதுக்கு வந்ததுக்கான் போல் தெரியுதுன்னு பார்ப்பான். அது மாதிரி 309 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு நாணயத்தை இவர் கொண்டு போய் கொடுத்து என்ன செய்தார், உணவு கேட்டார். அவன் அந்த கடைக்காரர் பார்த்துட்டு பக்கத்து கடைக்காரர் சொன்னார். அவர் பார்த்து இன்னொரு கடை சொன்னார். ஒரே கூட்டமே கூடிவிட்டு என்ன சொன்னார்கள் சொன்னார், அதாவது பழைய காலத்து நாணயங்களை எல்லாம் ஏதோ புதையலை இந்த மனிதன் கண்டெடுத்திருக்கிறான் என்று சொன்னார்கள். புதையல் எங்கோ இருந்திருக்கிறது, அதை இது மாதிரி எடுத்து வந்திருக்கிறான் என்று சொல்லி அந்த ஊர் அதிகாரியிடத்திலே போய் சொல்லிவிட்டார்கள். அதிகாரி வந்தார், விசாரித்தார். இப்போது தாங்கள் யார் என்பதை சொல்ல வேண்டிய நிர்பந்தம் அவருக்கு ஏற்பட்டு விட்டது. என்ன என்பது தங்களை பற்றியான செய்திகளை எல்லாம் அவர் சொன்னார். சொன்னதற்கு அவர்கள் புறப்பட்டு வந்தார்கள். குகைக்கு வந்தார்கள். மீதமுள்ள 6 பேர்களை பார்த்தார்கள், சந்தித்து பேசிவிட்டு திரும்பவும் போனார்கள். மீண்டும் போய் இவர்களை படுத்தார்கள். அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இவர் ரூஹை எல்லாம் கைப்பற்றி கொண்டான் சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே. இப்படி அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா 309 ஆண்டுகளுக்கு பின்னால் ஏன் எழுப்பினான் என்று சொன்னால், இப்போது ஆட்சி மாறிவிட்டது, அதிகாரம் மாறிவிட்டது. இப்போது அந்த பகுதியை ஆட்சி செய்து கொண்டிருப்பவர்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் மக்களுக்கு மத்தியில் இருவேறு கருத்துக்கள் இருந்தன. மனிதனுடைய மரணத்திற்கு பின்னால் மனிதன் மீண்டும் எழுப்பப்படுவானா, இல்லை அப்படியே முடிந்து போய்விட்டதா வாழ்க்கை என்பதை இருவேறு கருத்துக்கள். இல்லை எழுப்பப்படுவான் என்று சிலர் சொன்னார்கள். அப்படியெல்லாம் ஒரு செத்து போனதாமியா, அப்போ திரும்ப ஒன்றும் கிடையாது என்று சிலர் சொல்லி கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா 309 ஆண்டு காலம் தூங்கிய இந்த மனிதர்களை அல்லாஹ் எழுப்பி என்ன செய்தான், இந்த செய்தியெல்லாம் அந்த மக்களை சொல்ல வைத்ததற்கு பின்னால் அந்த மக்கள் நம்பினார்கள். அது அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா 309 ஆண்டு காலம் இந்த மனிதனை தூங்க வைத்து எப்படி திரும்பவும் எழுப்பினானோ, அதுபோல் மனிதன் மரணித்ததற்கு பின்னால் எல்லோரையும் எழுப்புவான் என்று அந்த ஊர் மக்கள் என்ன செய்தார்கள், நம்பினார்கள் சகோதரர்களை. அதை நம்பியதற்கு அதை தொடர்ந்து என்ன செய்தார்கள், அவர்கள் அந்த கஹ்ஃப் அந்த வாசலிலே அந்த இடத்தில் ஒரு பள்ளி வாசலை அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து கட்டினார்கள் என்று அல்லாஹ் காலல்லதில் கலபு அலா அம்ரிஹிம் லனத்தஹிதன்ன அலைஹி மஸ்ஜிதா என்று அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பேசுகிறான். ஆக இப்படி இஸ்லாத்தை ஏகத்துவத்தை பரப்புரை செய்வதற்காக வந்தவர்கள், அதை பாதுகாப்பதற்கு வந்தவர்கள் இருக்கிற பகுதியில் பள்ளிவாசலை அவர்கள் கட்டினார்கள். இன்றைக்கும் கூட பல இடங்களில் பாருங்கள், இந்த நோக்கத்திற்காக வந்த வலிமார்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற இடத்திலெல்லாம் ஒரு பள்ளிவாசல் இருக்கும். பள்ளிவாசலுக்கும் பக்கத்தில் தர்கா இருக்கும். எப்படி வந்தது என்று சொன்னால், இவர்கள் தான் அந்த பகுதியில் இஸ்லாம் பரவுவதற்கு காரணமாக இருந்தார்கள்.
அவர்கள் மரணித்ததற்கு பின்னால் அவர்களுடைய கபருக்கு பக்கத்திலே பள்ளிவாசல் இருக்கும், அவருடைய மண்ணறைகள் இருக்கும். சகோதரர்களை, இது இந்த சுன்னத்தை பின்பற்றியது தான். இது இன்றைக்கு ஏற்பட்ட பழக்கமல்ல, கிபி 3வது நூற்றாண்டில் இப்படி நடந்திருக்கிறது என்று அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அருள்மறையில் பதிவு செய்திருப்பதை பார்க்கிறோம். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இங்கே நாம் பெற வேண்டிய படிப்பினை என்ன என்று சொன்னால், அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் தூங்க வைப்பதற்கு வலரபுனா அலா ஆதானியும் ஃபில் கஹஃப், அவர்களுடைய காதில் நாம் லேசாக தட்டி கொடுத்தோம் என்று பேசுகிறான். எது வரைக்கும் காது கேட்டுக்கொண்டே இருக்கிறதோ அது வரைக்கும் தூக்கம் வராது. முதல் காது கேட்பது நிற்க வேண்டும். அதனால் பிற சத்தங்கள் அவர்களுக்கு வராத அளவிற்கு நாம் ஒரு தடையை ஏற்படுத்தினோம் என்பதை அல்லாஹ் அப்படி பேசுகிறான். சகோதரர்களே, ஏனென்று சொன்னால் முதலில் காது தூங்க வேண்டும், இரண்டாவது தான் கண் தூங்கும். முதலில் காது விழிக்க வேண்டும், அதற்கு பின்புதான் கண் விழிக்கும். இந்த வித்தியாசத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு அவர்கள் தூக்கத்திற்கு இடையூறாக பிற சத்தங்கள் காதிலே வந்து விழக்கூடாது என்பதற்காக ஒரு தடையை ஏற்படுத்தி என்ன செய்தான், அவர்கள் தூங்க வைத்தான். சகோதரர்களே, அடுத்தாவது அவர்களுக்கு அந்த சூரிய நிழல் அவர்கள் மீது, சூரிய வெளிச்சம் நேராக விழாமல் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு அவர்களை பாதுகாத்தான். வலப்புறம் இடப்புறமாக அல்லாஹ் புரட்டி புரட்டி போட்டான். கண்கள் கெட்டு போகாத அளவுக்கு கண்களை விழிக்க வைத்தான். இப்படியெல்லாம் இன்னும் என்னவென்று சொன்னால், அந்த குகை அமைந்திருந்தது மக்கள் நடமாட்டம் இல்லாத பகுதி அல்ல, அடிக்கடி மக்கள் வந்து போய் கூறுகிற பகுதி தான். ஆனால் யாரும் குகைக்குள்ளே வராமல் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா 309 ஆண்டுகளாக மக்களின் கவனம் அந்த பக்கம் திரும்பாமல், மக்கள் நடமாடி கொண்டிருக்கிற அந்த பகுதியிலே கூட மக்களின் கவனம் உள்ளே போக வேண்டும், உள்ளே என்ன இருக்கிறது பார்க்க வேண்டும் என்கிற எண்ணம் மக்களுக்கு வராதவாறு அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாத்தான். சகோதரர்களே, அவர்கள் எழுந்தார்கள், 309 ஆண்டுகளும் எழுந்தார்கள். எழுந்தவர்கள் சொன்னார்கள், கால கம் லபிஸ்தும், எவ்வளவு காலம் நீங்கள் படுத்திருப்பீர்கள்? காலு லபிஸ்னா யௌமன் அவு பாத யௌபின். அவர்கள் பேசிக்கொண்டார்கள், என்ன ஒரு நாள் தூங்கியிருப்போம் நினைக்கிறேன் அப்படி ஒருத்தர் சொன்னார். இல்லைப்பா, அவ்வளோ இருக்கிறது அரை நாள் தூங்கின மாதிரி இருக்குப்பா என்று அவர்கள் பேசினார்கள். ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு உணர்வு அப்படித்தான் ஏற்பட்டது. ஆனால் 309 ஆண்டு காலம் நடந்தது. இங்கே இதுதான் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய செய்தி. அல்லாஹ் முதல் வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் இல்லையா, இதுதான் செய்தி. 309 காலம் படுத்திருந்தார்கள் இல்லையா, 309 காலம் முடி வளர்ந்தால் எவ்வளோ நாள் இருக்கும்? நகம் வளருமா இல்லையா? முடி நரைக்குமா இல்லையா? தலைமுடியும் வளரலை, தாடி முடியும் வளரலை, எந்த முடியும் நரைக்கலை, நகமும் வளரலை, முகத்திலோ உடலில் எந்த சுருக்கமும் ஏற்படவில்லை. அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் மீது எந்தவித படுக்கும்போது எப்படி இருந்தார்களோ அதுபோலவே 309 ஆண்டு காலத்துக்கு பின்னால் எழுந்திருத்த போதும் அப்படியே தான் இருந்தார்கள். படுக்கிற போது முடி எவ்வளவு நீளம் இருந்ததோ தலையில் அவ்வளவுதான் இருந்தது. நகம் எப்படி இருந்ததோ அப்படித்தான் இருந்தது. முகம் எப்படி இருந்ததோ அப்படித்தான் இருந்தது. வயதாகிவிடவில்லை, முகச் சுருக்கம் ஏற்படவில்லை, நரைவிடவில்லை. இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாத்தான். சகோதரர்களே, அதைத்தான் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இது உங்களுக்கு வேண்டுமானால் ஆச்சரியமாக நபியை பார்த்து சொல்கிறான், நபியே உங்களுக்கு இது ஆச்சரியமாக இருக்கலாம், இப்படி 309 ஆண்டுகள் கழித்து எழுந்த அந்த மனிதர்கள் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் இருக்கிறார்களே என்பதும், 309 ஆண்டு காலம் ஒரு மனிதன் இடைவிடாமல் தொடர்ந்து தூங்கிக் கொண்டே இருந்தார்கள் என்பதும் உங்களுக்கு வேண்டுமானால் ஆச்சரியமாக இருக்கலாம். ஆனால் எனக்கு அது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. அம் ஹசிபத்த அன் அஸ்ஹாபல் கஹஃபி வர் ரகீமி கானூமின் ஆயாத்தின் அஜபா, இதை ஆச்சரியம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா என்று அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பேசுகிறார் என்று சொன்னால், அல்லாஹ் நினைத்தால் யார் மீதும் காலத்தை எந்த விதமான மாற்றமும் அவர்கள் மீது செலுத்த முடியாமல் இப்போது இருக்கவர்களை இன்னும் 100 ஆண்டுகள் கழித்தும் இப்படியே காட்டிவிட முடியும், 1000 ஆண்டுகள் கழித்தும் காட்டிவிட முடியும். இப்படி தனக்கு ஒரு வல்லமை இருக்கிறது என்பதை அல்லாஹ் நிரூபணம் ஒரு கருவியாகவும் சாதனமாகவும் அந்த அஸ்ஹாபுல் கஹஃப்களை ஆக்கினான். அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த புனிதமான அந்த மனிதர்களின் பொருட்டால் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. அவர்களுக்கு அந்த ஏகத்துவத்தின் மீதும் தௌஹீதின் மீதும் எந்த அளவுக்கு உறுதியும் வலிமையும் இருந்ததோ அதுபோன்ற உறுதியையும் வலிமையும் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் நம்மை சார்ந்தவர்கள் அனைவர்களுக்கும் உலக முஸ்லிம்களுக்கு அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தந்தருளுவானாக.
அவர்களின் பொருட்டால் நம்முடைய ஈமானில் அல்லாஹ் வலிமையையும் பலத்தையும் ஒளியையும் அல்லாஹ் தருவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن صار على نهجه إلى يوم الدين. அன்பினிய இல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் சூரத்துல் கஹ்ஃபினுடைய ஆரம்பமாக அல்லாஹ் பதிவு செய்யக்கூடிய ஒரு அருமையான வரலாற்றை ஹஜ்ரத் அவர்கள் நமக்கு தெளிவாக முன்னெடுத்து சொன்னார்கள். அல்ஹம்துலில்லாஹ், இல்லாமல் அல்லாஹ் ஹஜ்ரத் அவர்களுக்கு எளிமையும் ஒரு நாளும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் கஹ்ஃபில் மிகப்பெரிய படிப்பினைகளை அதிகமாகவே வைத்திருக்கிறார். அது குறிப்பாக அந்த இளைஞர்கள் அல் குர்ஆன் பதிவு செய்கிறது, இன்னும் ஃபித்யத்து, அவர்கள் சில இளைஞர்கள், அவர்களுடைய ஈமானை அல்லாஹ் பதிவு செய்யும் போது சொல்கிறான். அவர்கள் சொன்ன வார்த்தை ரப்பனா ரப்புஸ் ஸமாவாத்தி வல் அர்த், எங்களுடைய இறைவன் என்பவன் வானம் பூமிகளை படைத்த இறைவன், வானத்தையும் பூமியையும் படைத்த இறைவன் தான் என்னுடைய இறைவன் என்று ஒரு அரசனுக்கு முன்னால் சில இளைஞர்கள் பேசிய வார்த்தையை குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்கிறார். அந்த இளைஞர்களுக்காக வேண்டி கால சூழ்நிலைகளை அல்லாஹ் மாற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு அத்தாட்சியாக அவருடைய வரலாற்றை அல்லாஹ் மாற்றி, அந்த அளவிற்கு ஒரு மிக முக்கியமான ஒரு வரலாறு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சில முஷ்ரிக்குகள் கேட்பார்கள், சில எலும்புகளை கொண்டு அல்லாஹ்வின் தூதருடைய முகத்திற்கு முன்னால் கொண்டு பொடித்து சொல்வார்கள், இந்த எலும்புகள் பொடித்ததற்கு பிறகும் அல்லாஹ் எங்களை மீண்டு எழுப்புவானா? இந்த எலும்புகள் தூள் தூளாக ஆகியதற்கு பிறகும் உன்னுடைய இறைவன் எங்களை எழுப்புவானா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம். 309 ஆண்டுகள், எவ்வளோ பெரிய விஷயம், எந்த உடல் மாற்றமும் இல்லாமல் அல்லாஹ் எழுப்பினார். அல்லாஹுடைய மிகப்பெரிய ஒரு அத்தாட்சி. அதன் காரணமாக தான் ரசூலுல்லாஹ் சொல்வார்கள், தூக்கம் என்பது சிறிய மௌத். நீங்கள் தூங்கியதற்கு பிறகு உங்களுடைய ரூஹுகள் எல்லாம் அல்லாஹுடைய அர்ஷை சந்திக்க செல்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த ரூஹுகளை எல்லாம் தடுத்து வைக்கிறானோ நாளைக்கு அந்த ரூஹு மூத். அப்போ தூக்கம் என்பது சிறிய மரணம். அதன் காரணமாக தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்குவதற்கு முன்பதாகவே சில துஆக்களையும் சில திக்ருகளை நமக்கு சொல்லி காட்டினார்கள். இறுதியாக நீங்கள் கண்களை மூடும் பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லுங்கள். ஷஹாதத்தை மொழிந்த வண்ணம் உங்களுடைய ரூஹ் அல்லாஹுவை சந்திக்கட்டும், இஷா தொழுத வண்ணம் உங்களுடைய ரூஹ் அல்லாஹுவை சந்திக்கட்டும். இப்போ ரொம்ப மிக முக்கியமான விஷயம். அதிலும் குறிப்பாக இந்த இளைஞர்களுடைய ஈமான் அல்லாஹ்விடத்தில் மிக உன்னதமானது. அல் குர்ஆன் வழிநெடுக்க இளைஞர்களை பற்றி அல்லாஹ் பேசிக்கொண்டே வருவான், அவருடைய ஈமானை பேசிக்கொண்டே வருவான். நபி யூசுஃபாக இருக்கட்டும், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இளைஞர் பருவத்தில் செய்த அந்த ஈமானிய துடிப்பாக இருக்கட்டும், இளைஞர்களை பற்றி அல்லாஹ் சிலாகித்து பேசுவான் குர்ஆனில். நாளை மறுமையில் விஐபி ஷாபு நஷஅ ஃபி இபாதத்தில்லாஹ் சபஅத்து யுதில்லுஹுமுல்லாஹு ஃபி தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லு. மறுமையில் எந்த நிழல்களும் இல்லாமல் இந்த சூரியன் இருக்கும் பொழுது 7 கூட்டத்தார்கள் விஐபி. அந்த 7 கூட்டத்தார்கள் ஒருவர் யார்? தன்னுடைய இளமை பருவத்தை அல்லாஹுடைய பாதையில் கழித்தவன், வீணடித்தவன், அல்லாஹுடைய பாதையில் துடிப்பாக இருந்தவன். அத்தகைய இளைஞர்களாக இஸ்லாமிய அடிப்படை இளைஞர் பருவம் என்பது 40 வயது வரை உண்டு. நம்முடைய இந்தியாவை பொறுத்து தான் 25 வயது 27 வயது நம்ம சுருக்கிறோம். ஆனால் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் இஸ்லாமுடைய கண்ணோட்டத்தில் 40 வயது வரை இளைஞர் பருவம் தான். எனவே இந்த 40 வயது வரையாம் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நெருக்கத்தை நாம் மேற்கொள்வோம். துடிப்பான ஒரு பருவத்தை நாம் அல்லாஹுடைய பாதையில் பயன்படுத்துவோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அத்தகைய அருளை நாம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.